இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் எனக்கு சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது இயேசுவின் உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் சீசராக முடியுமா, அப்படி நிலைச்சிருக்கும் போது தான் சத்தியத்தை அறிய முடியுமா, அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்குமா. அப்போ சத்தியம் அப்படின்னா யோவான் 17:17 படி இயேசு உபதேசித்த வசனம் தான் சத்தியம். இப்படி அவர் சொன்ன வசனமெல்லாம் யோவான் 6:63 படி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதாம். அதாவது நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியாதபடி அது ஊமைகளாக இருக்குதாம். அப்போ ஒருவன் மாம்சத்தில் இருந்தால் அந்த வசனத்தின் வெளிப்பாடு தெரியாதான். அப்போ அந்த உபதேசத்தில் நினைச்சிருந்து இருதய பரிசுத்தத்தை பெற்றாதான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான், அந்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றாதான் அந்த வசனத்தின் வெளிப்பாடு தெரியுமா. அப்போ சீசராக இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வசனத்தின் வெளிப்பாடு, அந்த ஆவிக்குரிய அர்த்தம், அந்த வசனத்தின் வெளிச்சம் புரியுமா. இப்படி அந்த வசனத்தின் பொருளான சத்தியம் விளங்கும் போது பாவம் மரணம் என்பவர்களிலிருந்து விடுதலையாக முடியுமா. அதாவது உலக இச்சையிலும் வியாதியிலும் போராட்டத்திலும் நித்திய மரணமான நரகத்தில் இருந்தும் விடுதலையாக முடியுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மத்தேயு 5:9 சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள்லாம் 2-3 பேர் சண்டை போடும்போதோ இல்லை கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருக்கும்போது அதை சமரசம் பண்ணுவதோ இல்லை. பிசாசின் பிடியிலும் வியாதியின் கொடுமையிலும் பொருளாசையான விக்கிரக ஆராதனையிலும் பாவ இச்சையிலும் சிக்கி தவிக்கிற ஆத்மாவை சத்தியமாக இருக்கிற இயேசுவின் வசனத்தை கொண்டு விடுவித்து தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள செய்பவர்கள் தான் தேவனுடைய புத்திரராம். இதை தான் வசனம் சொல்கிறது, நான் வைத்து போன சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு தன்னுடைய சீசரை குறித்து சொல்கிறார். ஆமேன்.